ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் புலாவ் தான். அதாவது தேங்காய் பால் சேர்க்காமல் ஒரு வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம், போட்டால் சூப்பராகவே இருக்கும். குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு பட்டை, பூ, அப்புறம் அந்த பிரியாணி இலை இதெல்லாமே போட்டுருங்க. நசிப்பு பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கை புதினா போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் புதினா இல்லை அதனால் சேர்க்கல. நீங்கள் புதினா போட்டு பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாயும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே முட்டை கிரேவி அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது காரமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சைடிஷ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரிலாம் செஞ்சோம்னா இந்த புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்களா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் எல்லாத்தையுமே போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து இதில் போட்டுடணும். அரிசியை நல்லா போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதிகம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம எடுக்கும்போது ஒரு 3 டீஸ்பூன் மேலே நெய்யை ஊற்றி இறக்குனிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல்ல. வாங்க இதில் பிளேட்டில் போடலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. சாதமும் ஈக்குவலாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. புலாவ் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைடிஷாக நான் முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது இன்னொரு நாள் நான் இதை செஞ்சு அதை வீடியோவாக போகிறேன். இந்த கிரேவி இந்த ஃப்ரை இந்த முட்டை ஃப்ரை, இந்த முட்டை கிரேவி இந்த புலாவோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி